இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெள்ளித்திரையை போலவே சின்ன திரையிலும் இப்போ கேரள நடிகைகள் நிறைய பேர் நடிக்க வந்துட்டாங்க. சிறகடிக்க ஆசை தொடங்கி கார்த்திகை தீபம் தொடர் வரைக்கும் இந்த நிலைமை தான். கார்த்திகை தீபம் ரேவதி ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாகிற கார்த்திகை தீபம் தொடர்ல ரேவதியா நடிக்கிறவங்க நடிகை வைஷ்ணவி சதீஷ். இவங்க மலையாள சீரியல்கள்ல நடிச்சவங்க, டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் இருந்தாங்க. இப்போ தமிழ் சின்ன திரையில நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட சொந்த ஊர் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் ஆகும். வினோதினி சீரியல் நடிகை. சன் டிவியில ஒளிபரப்பாகிற வினோதினி சீரியல்ல நடிக்கிறவங்க நடிகை ஆர்த்திகா. இதுக்கு முன்னாடி கார்த்திகை தீபம் தொடர்ல நடிச்சாங்க. இவங்களும் கேரள மாநிலத்தை சார்ந்தவங்க தான். சிறகடிக்க ஆசை விஜயா. சிறகடிக்க ஆசை சீரியல்ல விஜயா ரோல்ல நடிக்கிறவங்க நடிகை அனிலா ஸ்ரீகுமார். இவங்க கேரள மாநிலம் கோழிக்கோட்டை சார்ந்தவங்க. மலையாள சீரியல்ல படங்கள்ல நடிச்சவங்க, பரதநாட்டிய கலைஞரும் கூட. ஆடுகளம் சீரியல் நடிகை. சன் டிவியில ஒளிபரப்பாகிற ஆடுகளம் தொடர்ல நடிக்கிறவங்க நடிகை டெல்னா டேவிஸ். இவங்க வெள்ளித்திரை டு சின்னத்திரை நடிகையா மாறினவங்க. இவங்களோட சொந்த ஊர் கேரள மாநிலம் திருச்சூர் தான். லக்ஷ்மி சீரியல் ஸ்ருதிராஜ். சன் டிவி லக்ஷ்மி சீரியல்ல நடிக்கிற நடிகை ஸ்ருதிராஜ் கேரளாவை சார்ந்தவங்க. பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கேரளாவில் தான். இன்னும் இவங்களோட குடும்பம் கேரளாவில் தான் இருக்காங்க. தமிழ் சீரியல்ல நடிக்கிறதுக்காக சென்னையில் தங்கி இருக்காங்க. சிங்கப்பெண்ணை சீரியல் நடிகை. சிங்கப்பெண்ணை தொடர் மூலமா தமிழுக்கு அறிமுகமான நடிகை மனிஷாவும் கேரளால இருந்து வந்த நடிகை தான். புனிதா சீரியல் நடிகை. சன் டிவில புனிதா சீரியல் நடிக்கிற நடிகை நிமிஷாவும் கேரள மாநிலத்தை சார்ந்த சீரியல் நடிகை தான். சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.